நற்செய்தியில் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் என்று வாசிக்கின்றோம். மூவொரு இறைவன் என்பது ஒரு கணக்கல்ல, அது ஒரு உறவு. தந்தை படைப்பவர், மகன் மீட்பவர், தூய ஆவி வழிநடத்துபவர். இந்த மூவரும் எவ்வாறு அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளார்களோ அவ்வாறே நாமும் நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பினால் ஒன்றிணைய அழைக்கப்படுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நம் சிலுவை அடையாளம் வரையும் ஒவ்வொரு முறையும் இந்த உறவு கொள்கின்றோம். அந்த அன்பின் உறவில் வளர வர வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். நம்முடைய விசுவாசத்திற்கு இன்று விழா நிகழ்கின்றது.
கடவுள் ஒருவர் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்பதை மிக அழகாக இங்கு பீடத்தின் முன்பாகவே போடப்பட்டிருப்பது போல நாம் தூய்மை மிகு மூவரும் கடவுள் தம திருத்துவ பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். நம்முடைய அனைத்து நிகழ்வுகளும் மூவரு இறைவனில் ஆரம்பித்து மூவரு இறைவனில் முடிவுறுகிறது. இறைவனிலே இன்று மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றால் இந்த நாளை அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நிகழ்வை நாம் கொண்டாடி இருப்போம். ஆகவே அந்த விதத்தில் அன்னை மரியாளுடைய அந்த சந்திப்பு தேவையில் உள்ளோருக்கு ஓடி சேர்க்கின்ற அந்த அன்னையினுடைய நல்ல மனதை நாமும் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். 3 மாதங்கள் தங்கி இருந்து பணிவிடை செய்தார்கள் என்று நற்செய்தி கூறுகின்றது. ஆகவே நாம் பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழ தேவையான வரங்களை தர இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தகுதியற்ற நிலையை பார்த்து நம்முடைய குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்தமரியாள் வாழ்த்துய புண்ணியங்களிலும் சகோதர சகோதரிகளிலும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நம்முடைய குடும்பங்களிலே மூவர் இறைவனுடைய தெய்வீக பிரசனம் தங்கியிருந்து நம்மை வழிநடத்த ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பெரியவர்கள் திருப்பதி மீதவர் ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதனாலே ஒரு பெரியவர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கடந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தாயும் தந்தையுமான இறைவா, உண்மையான வார்த்தையை புனிதப்படுத்தும் தூய ஆவியாரை உலகிற்கு அனுப்பி உதவிய தருமறை மாநிலருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவது கிடையாது என்றும் உள்ளவும் ஒரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலாக வருவதாக இருக்கின்ற வழிபடவும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீனாய் மலையில் மோசேக்கு ஆண்டவர் காட்சி தந்தபோது தம்மை இரக்கமும் அருளும் கொண்ட கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். மக்கள் பாவம் செய்தபோது மோசே அவர்களை மன்னிக்கும்படி இறைவனிடம் மன்றாடுகிறார். இறைவன் கோபப்படுவதில் மெதுவானவர், பேரன்பு காட்டுவதில் வல்லவர் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 4 முதல் 6 வரை மற்றும் 8 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலையில் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பகுதி. என்றென்றும் நீ புகழ் பெறவும் என்றென்றும் நீ புகழ் பெறவும் ஏத்தி போற்றவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. கெருபுகளில் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரை நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம் முறை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்ற ஆசீர்வாதத்தோடு புனித பவுல் இவ்வாசகத்தை முடிக்கிறார். நாம் ஒருவரோடும் அமைதியோடும் அன்போடு வாழ வேண்டும் என்று அழைப்பிருக்கும் இவ்வாசகத்துக்கு சென்றுள்ளோம். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 11-13 வரை. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நலத்தை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களை வாழ்த்தி கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவர் அழியாம நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே தரும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகத்துக்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையின் ஆணி வேராக இருக்கக்கூடிய தமத்திருத்துவ திருவிழாவினை தூய்மை மிகு ஒவ்வொரு கடவுளுடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு நிகழ்வை சிறிய கதையாக லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறுகின்றார். அந்த கதையினுடைய பெயர் The Three Monks, 3 துறவிகள். இந்த 3 துறவிகளும் ஒரு தனி தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்வு மிக எளிமையானது. ஆகவே நிறைய பேர் இவர்களை பற்றி பேசுவதை கேட்ட அந்த மறை மாவட்டத்தின் ஆணையர், அப்படி என்ன தனித்துவம் இவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மூவரை சந்திக்க தீவுக்கு செல்கின்றார். அந்த மூவரும் வசித்த அந்த தீவுக்கு செல்கின்றார். அவர் சென்று காலையிலே அவர்களோடு இருக்கின்றார். அப்படியே பலவற்றை பேசுகின்றார். அப்புறம் அவங்க கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க என்று சொன்ன போது அதற்கு அந்த மூவரும் சேர்ந்து V3 U3 have mercy on us. U3 V3 have mercy on us. அதாவது நீங்கள் மூவர், நாங்கள் மூவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒருவேளை தமத்திருத்துவத்தை குறித்துதான் இவர்கள் அந்த 3 ஆட்களாக நினைத்து தங்களையும் இது பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ஆயர் நினைத்து கொண்டு, அதை விட உங்களுக்கு நான் இன்னொரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். காலையிலிருந்து மாலை வரை. மாலையானதும் அவர்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு போட்ல திரும்ப போறாங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிருப்பார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு 3 பேர் அவர்களை அந்த போட்டை நோக்கி ஓடி வருவதை பார்க்கின்றார்கள். இவர் இந்த போட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பயம், யாராவது வந்து அவர்களுடைய போட்டை கவிழ்த்து இதெல்லாம் எடுத்துட்டு போக அவங்களுக்கு கிடைத்ததை எடுத்துட்டு போப்பார்களோ அப்படின்ட்டு பயந்து பார்த்தா அந்த 3 துறவிகள் வருகிறார்கள். ஓடி கடல் அந்த ஆத்துல வந்து அந்த போட்டு போக இவர்கள் பின்னாடி ஓடி வராங்க. 5 கிலோமீட்டர் வந்து ஆண்டவரை கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க காலையில இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை மறந்து போச்சு, தயவு செய்து எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அவர்கள் சொன்ன போது அவர்களுடைய அந்த
வார்த்தையை நினைத்து பார்த்து அவர்களுடைய உள்ளார்ந்த அந்த இதை நினைத்து பார்த்து அந்த ஆயர் சொல்லியிருக்கிறார். நீங்க எந்த ஜெபம் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, U3 V3 have mercy on us, அதே போதும் அப்படின்ட்டு அந்த ஆயர் சொல்லி இருக்கிறார். இது எதை குறிக்கின்றது என்றால் வார்த்தை ஜாலங்களில் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை வெளிப்படுத்துவதுதான் ஜெபம். ஆகவே எத்தகைய வார்த்தைகளை என்ன பயன்படுத்துகின்றோம் என்பதை விட எத்தகைய உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். குறிப்பாக தூய தமத்திருத்துவம் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்வின் ஆதாரமாகவும் அச்சாரமாகவும் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை மற்றும் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இந்த தூய தமத்திருத்துவம், மூவொரு கடவுள் இருக்கின்றார் என்று மற்ற அனைத்து விசுவாச மறைவுண்மைகளுக்கும் இதுவே அடிப்படையாக இருக்கின்றது என்று கிறிஸ்துவ மறைக்கல்வி Catechism of the Catholic Church CCC என்று அதை சுருக்கி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். Catechism of the Catholic Church, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி. அதில் எண் 234 இந்த தூய தமத்துவத்தை பற்றி சொல்கின்ற போது கிறிஸ்துவ நம்பிக்கையின் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை இந்த மூவொரு கடவுள் நம்பிக்கை. அதுதான் மற்ற இதையெல்லாம் மற்ற விசுவாச உண்மைகளுக்கு அடித்தளமாக அடிப்படையாக இருப்பது இந்த மூவொரு இறைவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை. கடவுள் எத்தனை பேர்? ஒரே கடவுள், ஆனால் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்பதனைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது. இதை பல்வேறு உருவகங்களிலே நாம் சொல்லலாம். ஆனால் அவை எல்லாமே ஒரு சில விளக்கத்தை மட்டுமே கொடுக்கும். சீட்களா சீட் சரி, அதுல என்ன இருக்குன்னா தெரியுமா? சரி, 4 இது அப்புறம் ஏல இருந்து அப்புறம் 1 2 3 வந்து 10 வரைக்கும். அது என்ன பூ சொல்லுவாங்க இல்லையா, டைமண்ட் ஆகி, அப்புறம் ஸ்பேட் கிளாவர். இதுல அந்த கிளாவர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 3 ஒரே இதுல 3 இருக்கிற மாதிரி. ஆகவே தமத்திருத்துவத்தை விளக்குவதற்கு இதை ஒரு அடையாளமாக வெளிநாட்டில் இந்த மாதிரி புனித பேட்ரிக் அவர்கள் இதை அந்த இலை அவங்க நாட்டில் இதே மாதிரி இலை இருக்கும், அதை உதாரணமாக சொல்வார். ஆனால் நீங்க பொறுத்துக்கிற விதத்துல நம்ம எப்படி சீட் அந்த கிளப்ஸ் அந்த 3 போல ஒரே இதுல 3 இருக்கின்றது போல கடவுள் ஒருவர், ஆனால் 3 ஆட்களாக இருக்கின்றார். எப்படி ஒரே சர்வேஸ்வரன் இல்லைன்னா எப்படி ஒரே கடவுள்? மறைக்கல்வி திருமலை ஜோடி புதிய பழைய பார்த்தோம்னா இந்த 3 ஆட்களுக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுவாபம், ஒரே அன்புறவு, ஒரே இறை பண்பு, ஞானம், சித்தம் ஆகியவை இருப்பதனால ஒவ்வொரும் ஒரே கடவுள் தான். ஆகவே இந்த தமத்திருத்துவம் தான் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இந்த தமத்திருத்துவம் மறைமுகமாக இருக்கின்றது, புதிய ஏற்பாட்டில் வெளிச்சம் பெறுகின்றது. பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலிலேயே நம்ம பார்த்தோம்னா கடவுள் யார் உலகத்தை படைக்கின்றார்? தந்தையாகிய கடவுள்.
முதல் தொடக்க நூல்ல முதல் இதில் பார்த்தோம்னா 2வது வார்த்தை 2வது வசனத்துல நீ திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டு இருந்தது. கடவுள் எப்படி உலகத்தை உண்டாக்கினார்? உண்டாகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையாக உண்டாகும். வேற ஒண்ணுமே சொல்ல, இது உண்டாகட்டும். அப்படி ஒவ்வொன்றையும் உண்டாகட்டும் என்கின்ற அந்த வார்த்தை யாரு? யோவான் செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனம். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்புறம் அந்த வாக்கு மனிதரானார் அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்ல பார்க்க முடியும் இல்லையா? வாக்கு மனிதரானார். ஆகவே அந்த வாக்கு யாரு? மனிதரான வாக்கு யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை, வாக்கு. அந்த உண்டாகட்டும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையிலே அந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னத்துல 2ஆம் ஆளாகிய இயேசு அங்கு பிரசன்னமாகிறார். ஆகவே இங்க முழுமையாக நமக்கு தெரியவில்லை. இதே லூக்கா செய்தி 1ஆம் அதிகாரம் 26 38 வசனங்களை பார்த்தோம் என்றால் அங்கே கபிரியேல் தூதரை யார் அனுப்புகின்றார்? கடவுள் அனுப்புகின்றார். கபிரியேல் தூதர் என்ன சொல்றாரு? அன்னை மரியாதை பார்த்து நீ தூய ஆவியால் கருவுறுமே, உமக்கு ஒரு மகன் பிறக்கும், அவர் இறைமகன் எனப்படுவார். அப்ப அங்க தந்தையாகிய கடவுள் இருக்கிறாரு, மகனும் இருக்கிறார், தூய ஆவியும் இருக்கிறார். அதே போலவே மத்தேயு செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கின்ற இயேசுவினுடைய திருமுழுக்கு, அதையும் பார்த்தோம்னா திருமுழுக்கு புறப்படுறவர் யாரு? இயேசு. அங்க தந்தையாகிய கடவுளுடைய குரல் கேட்கின்றது. அப்புறம் தூய ஆவியானவர் புலப்படும் வழி எடுத்து புறாவை போல இயேசு மீது இறங்குகின்றார். ஆகவே அங்கே நம்ம பார்க்கிறோம் மூவர் இறைவனுடைய பிரசன்னம். அந்த மூவர் இறைவன் நிறைவாக நம்மிலே இருக்கின்றார். நம்முடைய அனைத்து வழிபாடுகளையும் பார்த்தோம்னா எப்படி தொடங்குறோம்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால். ஆகவே அந்த மூவர் இறைவனை நாம் நம்பி வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த மூவர் இறைவனுடைய இதை பற்றி சொல்கின்ற போது இன்றைய 2ஆம் வாசகம் தூய பவுல் எழுதிய 2ஆம் திருமுகத்துல 13ஆம் அதிகாரத்துல அந்த இறுதி வசனம் 13ஆம் வசனத்துல மூவர் இறைவனை வாழ்த்துகின்றார். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு திருப்பணியிலுமே தொடக்கத்துல தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்கிறப்ப அதுக்கு அடுத்தது என்ன சொல்றோம்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அருளும், அப்புறம் தந்தையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அப்படின்னு வாழ்த்துகின்றோம். ஆகவே தந்தையா கடவுளுக்கு எதை அட்ரிபியூட் பண்றோம்? அன்பு. அந்த தந்தையாகிய கடவுள் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் முதல் வாசகத்திலும் கேட்கின்றோம். மோயிசன் சொல்வார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். முதல் வாசகம் விடுதலை பயணமும் 34ஆம் அதிகாரம் அந்த 4 6 வரை உள்ள இறை வசனங்களிலே மிக அழகாக இறைவனுடைய 5 பண்புகள் நமக்கு விளக்கப்படும். எல்லாமே அன்பை குறிக்கக்கூடிய பண்பு. இரக்கம், பரிவு, சினம் கொள்ளாமல் இருப்பவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இதெல்லாமே அந்த அன்பிலே அடங்கி இருக்கின்றது. அதைத்தான் உச்சகட்டமாக நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வார்த்தைகள்
நம்ம மனசுல என்னைக்குமே இருக்கணும். யோவான் 3:16 என்ன? தந்தையினுடைய அன்பு, இயேசுனுடைய அருள். அருள் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய இலவச கொடை. அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. இறைவன் கொடுக்கக்கூடிய இலவச கொடை. குறிப்பாக இயேசு ஆண்டவர் மீட்பை நமக்கு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அதை உணர்ந்து கொள்வோம். அதே போலவே தூய ஆவியானவர் நட்புறவு தோழமை கொண்டவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அதை பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு குடும்பம் அது நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்ப தலைவி ஒரே ஒரு குழந்தை. அந்த பையன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிடலாம். ஒரு நாள் இரவு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். மனைவி இப்படி திரும்பி பார்க்கிறாரு. கணவன் அப்படியே முடித்துக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்கின்றார். உடனே மனைவி கேட்கின்றார், என்னங்க மணி 2:30 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலையா அப்படின்ட்டு. இல்லம்மா, நம்முடைய ஒரே பையன், அவன் 10th பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். அவன் இங்கிலீஷ் மீடியத்துல சேரணும்னு சொல்றான். அதுக்கு ஏறக்குறைய 50,000க்கு மேல பணம் செலவாகும். அதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. கம்பெனியில லோன் கேட்டேன், லோன் கிடைக்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு மனைவி சொன்னாங்க, இதுக்கு என்னங்க யோசனை? ஏதோ எங்கிட்ட தான் இருக்குது அந்த அரப்பம் தாலி கொடி, அதை வித்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும். அதை அந்த இதை வச்சு நம்ம பையனை படிக்க வச்சிடலாம். அந்த இது ஸ்கூலுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திவிட முடியும் என்று சொன்ன போது, இல்லல்லம்மா, நீ ஆசைப்பட்டு உனக்கு இருக்கக்கூடிய ஒரே இதுதான் இந்த அரப்பம் தான் உங்கள்கிட்டயே இருக்குது. ஆகவே நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் வாங்கி கொடுத்தேன். அதை இப்ப நான் இது பண்றதுக்கு விரும்பல. இல்லைங்க, இந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ண முடியும்? ஆகவே நான் கொடுக்கிறேன் அப்படின்னா நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலை சாப்பிட்டு இருக்கும் போது பையன் கேட்கிறான், அப்பா ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு பணம் ரெடியாகும், நீ ரெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு சாமி, 1/2 மணி நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த கணவன் மனைவி இடத்துல கண் காட்டி அந்த திருக்குறும்ப படத்துக்கு முன்பாக வருமாறு அழைக்கின்றார். உடனே அந்த மனைவியும் அந்த தாலி கழுத்த இருந்த சமயத்துல அந்த பையன், அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த அம்மாட்ட, நீங்க தாலியை கழுக்காதீங்க, நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்பேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுதான் உயரணும் இல்லை, எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் நான் படிக்கிறத பொறுத்துதான் உயர்வு இருக்கின்றது. ஆகவே நீங்க இதெல்லாம் படிக்கவே வேண்டாம், நான் பழையபடியே அரசு பள்ளியிலேயே படிக்கின்றேன் என்று சொன்னார். அங்குதான் அந்த குடும்பத்தில் நிறைவான அன்பு இருக்கின்றது. இன்று நம்முடைய குடும்பங்களில் அத்தகைய அன்பு இருக்கின்றதா? கணவனுடைய துன்பத்தில் பங்கு கொள்ளும் மனைவியும், பெற்றோருடைய கஷ்டத்தில் பங்கு கொள்கின்ற குழந்தைகளும் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு அன்பின் சங்கமமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றதா? கணவனுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு மனைவியும், பெற்றோருடைய சுமையை புரிந்து கொண்டு குழந்தைகளும் வாழக்கூடிய விதத்துல நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றதா? அல்லது எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க, உங்ககிட்ட பிறந்த பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோமா? அதே போலவே மனைவி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியாக இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குடும்பங்களிலே நிறைவான அன்பு இருக்கின்ற போது அங்கே சமஸ்திருத்துவ கடவுள் மூவொரு இறைவன் அன்பின் வெளிப்பாடாக பிரசனமாக இருக்கின்றார். அத்தகைய விதத்தில் நம்முடைய குடும்பங்கள் அன்பின் குடும்பங்களாக
சார்ந்து வரக்கூடிய குடும்பங்களாக வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது குறிப்பாக நம்முடைய பள்ளி மற்றும் கல்லூரியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் புதிய கல்வி ஆண்டு ஆரம்பமாகின்ற வேளையிலே நல்ல முறையிலே அவர்கள் இந்த புதிய கல்வி ஆண்டில் ஞானத்திலும் அறிவிலும் வளர இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆனந்தராஜ் தேசி ஜோஸ் பெயின் ஜோஸ் ஹானிகா எலிசபெத் கருத்துப்படி மாதாவுக்கு நன்றியாகும். குடும்ப கருத்துக்களுக்காகவும் பவுலின் மேரி வசந்தா மேரி ராஜேந்திரன் சர்க்கரா அஞ்சலி குடும்பத்திற்கு கருத்துப்படி பேரன் பேத்திமார்கள் படிப்பிற்காகவும் மற்றும் பவுலின் மேரி அவர்களுடைய உடல் நலம் பெற வேண்டியும் சதீஷ்குமார் ரேவதி கிஷோர் நிரஞ்சன் எலிசபெத் குடும்பத்தார் கருத்துப்படி பேரன்மார்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களை இணைத்து நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து செல்வோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாகிய மூவர் கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் தாயின் திரு அவைக்காகவும் திருத்தந்தை லியோ, ஆய பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நீங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம்.
கேட்டருளும். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். மன ஒற்றுமை கொண்டிருங்கள். அமைதியுடன் வாழுங்கள். அப்பொழுது அன்பும் அமைதி அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்கின்ற பவுலனியன் அறிவுகளை சிறப்பானவர்களாக எங்கள் பங்கு தளமும் அன்பிய குடும்பங்களும் எப்பொழுதும் அன்பு நிறைந்த ஒற்றுமை நிலவு சமூகங்களாக விளைவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என்கின்ற இந்த இரண்டாம் வாசக அறிவுரையை புரிந்து கொண்டு இன்றைய இளைஞர்களும் இளைஞர்களும் சிற்றின்பம், உண்மையான மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை உணர்ந்தவர்களாக பொறுப்புடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் நன்னடத்தையுடனும் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் பரிவும் உள்ளவரும், சினம் கொள்ள தயங்குபவரும், பேரன்பு மிக்கவரும், நம்பிக்கைக்குரியவருமான கடவுள் உலகத்திற்கு தண்டனையை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே விரும்புகிறவர் என்பதை உணர்ந்து இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு உகந்த மனமாற்றம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக உலக அமைதிக்காக ஜெபிப்போம். போர்களும் குழப்பங்களினால் பல்வேறு பொருட்களின் விலை ஏற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய குடும்ப வாழ்வை பாதிக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக அமைதிக்காக, உலக அமைதிக்காக, குறிப்பாக எங்கெல்லாம் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். தலைவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு தாயின் தந்தையுமான இறைவா, இந்த ஆண்டாட்டுகளையும் உங்களுடைய திருப்பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். ஜெபம் கேட்டு அவசியம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி உண்டியை கொண்டு வந்திருக்கின்றவர்கள் கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த மாலைப்படியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமக்காகவும் புனித பிறவியானதாகவும் ஒரு கையின்றி வழியை சொல்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயரை கொண்டாடி நாங்கள் எடுத்துக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை நீர் தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை முன்வந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. நீங்களாம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியோரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடும் இன்றி நாங்கள் நம்புகின்றோம். எவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆறு வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர் முடதுமை வானதூதர்களோடும் சிற்கேடுமைகள் செராபீன்கள் உன்னை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திறக்கமும் ஒன்றுமாக நீங்கி இருக்கின்றீர். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாகிய எங்களுக்கு இவை மாறுகிறார். அவர் பாடுபட உடற்கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறை பொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆம் திருமணம் நமக்கு கூடிய புதிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்த்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ
நீங்களாயும் தாமஸ் வாயின் செய்ய திருநிலை ஆகிய அனைவரும் முதல் அன்பின் நிறைவை பெறச் செய்தர்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த மாலை வேளையிலே இந்த பணிபடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த சிறுவைபுரத்தில் வசிக்கக்கூடிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும், குறிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய கல்வி ஆண்டிலே அவர்கள் நல்ல முறையிலே ஞானத்திலும் அறிவிலும் உலக அறிவிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து வாழ தேவையானவர்கள் கிடைத்தார். மேலும் உயிர்த்தரம் எதிர்நோக்குடன் துயில்கிற நீங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த என் பெற்றோர், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருமே ஆன்மாக்களையும் திருநிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தோடு நிற்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள் இவரையும் புனிதர்களுடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாகவும் இப்பொழுதேக்கும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனுடைய அரசு உலகிலே வளர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையான துன்பமாக்கி அனைத்து மனதை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் என்பதற்காக எமேய்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு மனிதர்கள் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவைகளின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவரே, இவர்களின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம்.
இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எல்லாம் நான் வாழ்வேன். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளுடைய காத்து நித்திய வாழ்வு திருவிழாவுக்கு ஆமென். கிறிஸ்துவின் திருத்தம், 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 கிறிஸ்துவின் திருத்தம். ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, இன்று மே மாதத்தினுடைய இறுதி நாள். ஆகவே மாதாவினுடைய வேண்டுதல் தேர்தலியானது ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஊர்கூட்டமானது தேர் திருவிழா மற்றும் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்படும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு வழக்கம் போல காலை 6:30 மணிக்கு திருப்பதி நடைபெறும். கிறிஸ்துவி தூய்மை மிகு திருவுடன் திருத்த பெருவிழா கார்பஸ் கிறிஸ்டி விழாவினை நாம் கொண்டாடுகிறோம். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூயமோடு கடவுள் தன்மையை பாகுபாடற்ற ஒருமையை மறைக்கிறோம். அதனால் நாங்கள் உட்கொண்டே திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ளதை தருவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். மாத பாடலை பாடிக்கொண்டே ஆலயத்திற்கு வெளியே செல்வோம். அங்கு வேண்டுதல் பேர் மந்திரிக்கப்பட்டு பெரும் மீண்டுமாக நாம் மண்டபத்தின் அருகிலேயே இறுதி ஜெப ஆசிரியை கொடுப்போம். Yeah.